வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் உங்கள் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வாஷிங்டனில் உள்ள ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் அமர்வில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானி கலந்து கொண்டார். இந்த அமர்வில் அமெரிக்காவிற்கான பஹ்ரைன் ராஜ்யத்தின் தூதர் ஷேக் அப்துல்லா பின் ரஷீத் அல் கலீஃபா கலந்து கொண்டார். இந்த அமர்வில் பொருளாதாரம், வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மூலோபாய கூட்டாண்மை குறித்து விவாதிக்கப்பட்டது. பொதுவான நலன்கள் மற்றும் இலக்குகளை ஆதரித்து இந்த உறவுகளை பரந்த எல்லைகளை நோக்கி முன்னேற்றுவதற்கான வழிமுறைகளையும் இந்த அமர்வு ஆராய்ந்தது. பல செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் சர்வதேச பணியின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் அமெரிக்காவில் உள்ள வாண்டன்பர்க் விண்வெளி படை தளத்திலிருந்து மார்ச் 15ஆம் தேதியன்று வெற்றிகரமாக ஏவப்பட்ட தேசிய செயற்கைக்கோள் அல் முன்தர் அவற்றின் ஆரம்ப செயல்பாட்டு கட்டம் குறித்த சமீபத்திய புதுப்பிப்புகளை பஹ்ரைன் விண்வெளி நிறுவனம் அறிவித்தது. செயற்கைக்கோளிலிருந்து முதல் சிக்னல்கள் மற்றும் அதன் நியமிக்கப்பட்ட சுற்றுப்பாதையை அடைந்த பிறகு பெறப்பட்டதாக தொழில்நுட்ப குழு தெரிவித்துள்ளது. தரை நிலையம் வழியாக பல சிக்னல்கள் பெறப்பட்டன. உள்வரும் தரவு செயற்கைக்கோள் அதன் சுற்றுப்பாதையில் நிலையானது என்றும் அதன் மைய அமைப்புகள் குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப அளவிற்கான அளவுகளிற்குள் செயல்படுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பிரபலமான இடங்களான பூங்காக்கள், நடைபாதைகள், தோட்டங்கள், கடற்கரைகள் மற்றும் நீர்முனைகள் நன்கு பராமரிக்கப்பட்டு ஈதல் ஃபித்தரின் போது பார்வையாளர்களுக்கு தயாராக உள்ளதாக நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வேளாண் அமைச்சகம் அடிக்கோடிட்டு காட்டியது. பஹ்ரைனின் பூங்காக்கள் பசுமையான இடங்கள், திறந்த வெளிகள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விளையாட்டு நடைபாதைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை வழங்குகின்றன. அவை உறுதியான மக்கள் அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரத்யேக சைக்கிள் ஓட்டுதல் பாதைகள் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் கிடைக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். நீதி, இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறக்கட்டளை அமைச்சகம் ரமலான் மாதத்தில் பஹ்ரைன் ராஜ்யம் முழுவதும் 40 மசூதி திறப்புகள், புதுப்பித்தல்கள் மற்றும் மேம்படுத்துதல்கள் நிறைவடைந்துள்ளதாக அறிவித்தது. இந்த முயற்சி மாட்சிமை பொருந்திய இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் உத்தரவுகளை பின்பற்றி மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி வழிபாட்டு தலங்களுக்கான அரச பராமரிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது.
மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா ஞாயிற்றுக்கிழமை அல் சகீர் அரண்மனை மசூதியில் ஈத் அல் ஃபித்ர் தொழுகையை நிறைவேற்றினார். மாட்சிமை பொருந்திய மன்னர் அவர்களின் மகன்கள், அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள், ஷூரா கவுன்சிலின் தலைவர், பிரதிநிதிகள் குழுவின் சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் பஹ்ரைன் பாதுகாப்பு படை, உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய காவல் படையின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள், பிரதிநிதிகள், சபையின் சபாநாயகர், ஷூரா கவுன்சிலின் தலைவர், அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், பிரமுகர்கள், பிரதிநிதிகள், சபை மற்றும் ஷூரா கவுன்சில் உறுப்பினர்கள், நகராட்சி கவுன்சிலர்கள், ஆளுநர்கள், வெளிநாடுகளில் உள்ள தூதர்கள், பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு அங்கீகாரம் பெற்ற ராஜாந்திர பணிகளின் தலைவர்கள், சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களின் தலைவர்கள் மற்றும் குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் ஆகியோரிடமிருந்து மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களுக்கு வாழ்த்துச் செய்திகள் வந்துள்ளது. ஈத் அல் ஃபித்ர் பண்டிகையை முன்னிட்டு மன்னர் அவர்களுக்கும் அனுப்புநர்களும் வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் ராஜ்யம் மற்றும் அதன் மக்கள் மற்றும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு தொடர்ந்து செழிப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.